அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். முக்கியமாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் லேயாள், ராகேல், இந்த ரெண்டு பெண்கள். நம்ம யாக்கோபை குறித்து நல்லா பார்த்தாச்சு, ஏசாவை பற்றி படிச்சிட்டோம், ஈசாக்கை குறித்து படித்தாச்சு, ஆபிரகாம் குறித்து படித்தாச்சு. ஸோ ரெபெக்காளை குறித்தும் நம்ம படிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு ராகேல், லேயாள் என்ற ரெண்டு பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், லாபானுடைய பிள்ளைகள். லாபானுடைய பிள்ளைகள், அதாவது ரெபேக்காளுடைய அண்ணன், சகோதரன் பிள்ளைகள். ரெபேக்காளுடைய சகோதரன் பிள்ளைகள். ஆண்டவருடைய கிருபையினால ரெபேக்காளை ஈசாக்குக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஈசாக்குக்கு ரெண்டு பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபை பார்த்து ரெபேக்காளும் ஈசாக்கும் சொல்லும் பொழுது, நீ இந்த இருக்கிற கானானியின் ஸ்திரீகளிடத்துல பெண் கொள்ளாமல் என்னுடைய சொந்த இடத்துக்கு போய், என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்ட பொழுது, யாக்கோபு புறப்பட்டு வந்தது நம்ம எல்லாம் படிச்சிட்டோம். யாக்கோபு புறப்பட்டு வந்து இந்த பெண்களை எப்படி திருமணம் செய்து கொண்டான் என்பதையெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் நம்ம கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தா. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இப்போ இந்த ராகேலை குறித்து, ரேயாளை குறித்து சொல்லுகிற காரியம் பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்லப்பட்ட வசனம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே இப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ராகேல் ரொம்ப ரூபவதி, லேயாள் கூச்ச பார்வை உடையவளா இருந்தாள். அதனாலதான் யாக்கோபுக்கு அவளை பார்த்த உடனே, ராகேலை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, லேயாளை பார்த்தா பிடிக்கல. ஸோ மனுஷனுடைய பார்வையில் இந்த லேயாள் பிடிக்கத்தகாத ஒரு பெண். ஆனால் ராகேல் ரொம்ப சந்தோஷமாய் யாக்கோபால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெண். இந்த லேயாள் உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, அவள் முதல்ல யாக்கோபை சந்திக்கல, ராகேல் தான் சந்தித்தாள், வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாள், எல்லாமே நடந்துச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிடித்தது. 7 வருஷங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக மாமா வீட்டில் அலைந்து கொண்டிருந்தாங்க, சுற்றி கொண்டிருந்தாங்க, சந்தோஷமாய் பேசி பழகி கொண்டிருந்தாங்க. இதெல்லாம் யார் பார்த்துருப்பா? லேயாள் பார்த்துருப்பா. லேயாள் எதுவுமே நினைச்சிருக்க மாட்டான். தங்கச்சி பார்க்குறாங்க, பேசுறாங்க, ஒரு பொறாமை பட்டிருக்க மாட்டா. யாக்கோபை நம்ம திருமணம் செஞ்சா நல்லா இருக்குமே அவள் நினைக்கல. ஆனா பாருங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அப்படின்னு கூட சொல்ல முடியாது, தன்னுடைய தகப்பனால அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் நினையாத ஒரு காரியம். திருமணம் நடக்கும்போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க சகோதரிக்கு தான் திருமணம் நடக்குதுன்னு சொல்லி. ஆனா கடைசியில் அந்த இரவுல பார்த்தா லேயாளை ஃபோர்ஸ் பண்ணி அவள் தகப்பனால வஞ்சிக்கப்பட்டு இந்த பெண் யாக்கோபுக்கு மனைவி ஆக்கப்பட்டாள். ஸோ தகப்பனால வஞ்சிக்கப்பட்ட பெண். யாக்கோபு திருமணம் பண்ணி அடுத்த நாள் காலையில கண்டிப்பா பார்த்த உடனே எவ்வளவு சந்தோஷமாவோ பேசி இருப்பான். உனக்கு தெரியாதா நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பழகுறோம்னு சொல்லி, நீ எப்படி இங்க வரலாம் என்றெல்லாம் எவ்வளோ திட்டி இருப்பான், எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருப்பான். ஸோ இவளுடைய வாழ்க்கையில பார்த்தா சொந்த தகப்பனால அற்பமாய் எண்ணப்பட்டாள், சொந்த கணவனால அற்பமாய் எண்ணப்பட்டாள். இந்த நேரத்துல ராகேல் எப்படி இருந்திருப்பா? ராகேல் அவ்வளோ அற்பமாய் தான் எண்ணி இருப்பா இல்லையா? அப்பாவால தான் நீ இப்படி மாட்டி போச்சு, இல்லைன்னா என்னையே தான் திருமணம் பண்ணியிருப்பாரு, நான் வாழ வேண்டிய இடத்துல நீ இருக்கிற என்று அற்பமா எவ்வளோ சிறுமை பேசி இருப்பான். ஸோ இவளுடைய வாழ்க்கையை பார்த்தாலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண், அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு பெண், மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண். அவளுக்கு கணவனுடைய அன்பு இல்லை, சகோதரியுடைய அன்பும் அது வரைக்கும் இருந்திருக்கும், ஆனா அதுக்கு மேல சகோதரியுடைய அன்பு அவளுக்கு இல்லை. தகப்பனால ஏமாற்றப்பட்டதுனால தகப்பன் மேல இவளுக்கு அன்பு கிடையாது. இப்படி இவளுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சோகத்திலேயே துவங்குறது, ரொம்ப கஷ்டத்துல வேதனையிலே வருகிறது. ஆனா ஒண்ணு பாருங்க, இவளை எல்லாரும் அற்பமாய் எண்ணுனாங்க, ஆனா ஆண்டவர் அற்பமாய் எண்ணவில்லை. ஆமேன். அதான் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று மற்றவங்க எல்லாம் பார்க்கல, கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இப்ப இந்த பைபிள் ஸ்டடியில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம் என்னன்னா,
உலகத்துல நம்மளை எல்லாரும் அற்பமா பார்க்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை அற்பமாய் பார்க்காத தேவன். ஆமென். நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன். நம்முடைய அற்பமாய் எண்ணுகிற அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். கணவனுடைய அன்பு இல்ல, ஆனா கர்த்தர் அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆமென். அப்போ ஒரு ஆசீர்வாதம், மனுஷர்கள் நம்மை அற்பமா எண்ணும் பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நேராக கடந்து வரும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஆண்டவரால அற்பமா எண்ணப்படல அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல லேயாளை கர்த்தர் அற்புதமாய் எண்ணினார். ஆமென். அற்பமாய் எண்ணல, மற்றவங்களால் அற்பமாய் எண்ணப்பட்டாள், ஆனால் ஆண்டவர் அவளை அற்புதமாய் பார்த்தார். ஏன்னா யூதா என்ற ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுத்து யூதாவுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த சந்ததியில தான் கர்த்தர் அனுப்பினார். அப்ப ஆண்டவர் எப்பவுமே பெஸ்ட் தானே தெரிந்து கொள்வார் இல்லையா, ஆண்டவர் வர்றதுக்கு. சோ இந்த லேயாள் உலகத்தின் பார்வையில அற்பமா எண்ணப்பட்டவள், உலகத்தின் பார்வையில ஒன்றுக்கும் உதவாதவள். அழகாவது இருக்கா? அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவள் ஒரு அற்புத படைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அவளுடைய சந்ததியில ஆண்டவர் வருவதற்கு லேயாளை தெரிந்து கொண்டார். ராகேல் அவ்வளவு அழகானவள் தான், கணவனால நேசிக்கப்பட்டவள், தகப்பனால நேசிக்கப்பட்டவள். அவள் ரொம்ப நான் பார்க்குற இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியா ஆடி ஓடி ஆடுகளெல்லாம் மேய்ச்சி ரொம்ப ஸ்மார்ட் மாதிரி தான் தெரியுது இல்லையா. லேயாள் அந்த ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வந்த மாதிரி தெரியல. ராகேல் தான் அவ்வளோ ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தா. அதனால தகப்பனுக்கும் வேலை செய்யற பிள்ளைங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. வேலையே செய்யாம வீட்டில் இருக்க பிள்ளைய விட நல்லா ஹெல்ப் பண்ற பிள்ளைங்களை தான் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ எல்லாரோடையும் நேசிக்கப்பட்டவள் தான். ஆனா ஆண்டவர் அவளை தெரிந்து கொள்ளல, அவளுடைய சந்ததியில தெரிந்து கொள்ளல. இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளுடைய சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல. முன்ன கூட தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அந்த நேரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு வர்றார். ஈசாய் வீட்டுல வந்து எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா, ஆண்டவர் இந்த குடும்பத்துல இருந்து ராஜாவாய் தெரிந்து கொள்ள போகிறா என்று சொன்ன உடனே மூத்தவன்ல இருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தான். கடைசி பையனை மட்டும் என்ன செஞ்சிட்டார், தகப்பனார் மறந்துட்டார். ஏன்னா அவன் வனாந்திரத்துல இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். மற்றவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஸ்டாண்டர்டா நல்ல போர் சேவகர்களா இராணுவ வீரர்களா அவங்களுக்கு நல்ல வேலை எடுத்து கொடுத்துருக்கான். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அற்பமா எண்ணப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், கர்த்தர் என்னை அற்பமா எண்ணாதவர். இந்த வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 22:24 சங்கீதம் 22:24 சங்கீத வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ணாதவர். ஆமென். சோ நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டு இந்த உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் அனுப்புகிறார். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. ஆமென். இதே போலதான் இன்னொரு பெண், உபத்திரவப்படுத்தப்பட்ட பெண், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளுடைய வாழ்க்கையில உபத்திரவம், அற்பமா எண்ணப்பட்டாள், சிறுமைப்படுத்தப்பட்டாள். அவளுடைய சந்ததியில தான் சாமுவேலை கர்த்தர் கொடுத்து அன்னாளை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். எங்கெல்லாம் அற்பமா எண்ணப்படுகிறோமோ, எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த லேயாளுடைய கேரக்டரை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா ராகேல் அப்படிங்கிற பேரை ரொம்ப எல்லாருமே வைப்பாங்கல்ல. ரேச்சல் ரேச்சல் ரேச்சல்னு நிறைய பேர் பேர் வைக்கிறாங்க. ஆனா அந்த லேயாளுடைய பேரை யாருமே வைக்கிறது இல்லை.
ஆனா பாத்தீங்கன்னா லேயாளுடைய கேரக்டர் ரொம்ப அற்புதமா, ரொம்ப சூப்பரா, அருமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு குணசாலியான ஸ்திரீயாக, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெண்களாக இருக்கணும்னா உண்மையிலே லேயாளுடைய கேரக்டர் நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அது பெண்கள் தானே, பெண்களுக்குள்ள பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்களா நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த பாதை வழியா கர்த்தர் நடத்துவார், ஆண்களை கூட. ஆனா அந்த பாதையிலையும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். இந்த லேயாளுடைய கேரக்டர், அவளுடைய குணாதிசயங்களை நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவது உறுதி. ஆமேன். நீங்க ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் அதே 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அவள் கர்ப்பவதி ஆகிறாள். கர்ப்பவதி ஆன உடனே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, கர்த்தர் என்னை பார்க்கிற தேவன். ஆமேன். அதுக்கப்புறம் தான் சொல்றா, என்னுடைய கணவன் என்னை நேசிப்பார். முதல்ல அவள் சொல்லுகிற காரியம் கர்த்தரை உயர்த்துகிறாள். அப்ப கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். அடுத்த வசனத்தை வாசி. ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார். ஆமேன். அப்போ அவளுக்கு தெரியுது, ஆண்டவரை பத்தி ஒரு அறிவு அவளுக்கு இருக்குது. ஒன்று, அவர் சொல்லுகிறாள் சிறுமையை பார்க்கிற தேவன். இரண்டாவதாக அந்த உபத்திரவத்தை, அற்பமாய் எண்ணப்பட்டதை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவளுக்குள்ளே சிறுமைப்படுத்தப்படும், அற்பமா எண்ணப்படும் போது எல்லாரும் திட்டிருக்காங்க. அந்த அற்பமா சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவனுடைய தன்னை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாள். அது மாத்திரமல்ல, சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல அவள் ஜெபிக்கிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாள். மனுஷங்க என்னைய அற்பமா என்றாங்க, சிறுமையா என்றாங்க. ஆனா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார். நான் அற்பமா எண்ணப்படுகிற இந்த நேரத்துல என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இவள் வாழ்ந்தாள். அதனாலதான் அவளால் தைரியமா சொல்ல முடியாது, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி தைரியமாய் அவள் சொல்ல முடிகிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அற்பமா எண்ணப்படும் பொழுது, சிறுமைப்படுத்தப்படும் பொழுது நம்ம ஆண்டவரை பிடித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அற்பமா எண்ணும் போது என்ன செய்வாங்க, ஆண்டவரே அவங்கள திட்டுங்க, இவங்கள விரட்டுங்க, அவங்கள அப்படி பண்ணிருங்க, அவங்கள சாகடிச்சிருங்க, அவங்கள கொன்னுருங்க, இப்படியெல்லாம் பேசுவான். அன்னைக்கு கூட தாவீது ராஜாவை சீமை தூஷித்த பொழுது எல்லாரும் சொல்றாங்க, வெட்டி போட்டுட்டுமா. அப்ப தாவீது என்ன சொல்றார், இல்ல இல்ல, அவன் என்னை தூஷிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார், அவன் தூஷிக்கிறது நிமித்தமாவது கர்த்தர் என்ன செய்வார், என்னை உயர்த்துவார். அப்ப உலகத்துல யார் யார் உங்களை தூஷிக்கிறாங்களோ, சிறுமைப்படுத்துறாங்களோ, அப்ப ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் உயர்த்துவார். அதை விட்டுட்டு நம்ம யுத்தம் பண்ணா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியவே முடியாது. இவள் ஜெபிக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறார். அதனாலதான் சொல்றா, கர்த்தர் கேட்டார். ஆமென். கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அப்ப இவளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண், கர்த்தரை குறித்த அறிவுள்ள ஒரு பெண். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறியாமையினால் ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாததுனாலதான் இந்த உலகத்துல சங்காரமாகிறார்கள். இவளுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருந்ததுனாலதான் கர்த்தரை பிடித்து கொண்டாள் உபத்திரவத்துல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தரை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார். அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது, அவரை பிடித்து கொள்வது மாத்திரமல்ல, அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். அடுத்ததை நம்ம பார்க்கும்போது 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி, இவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் எனக்கு 3வது ஒரு குழந்தையை கொடுத்ததுனால இனிமேல் என்னுடைய கணவர் என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணாக இவள் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. அப்போ இவளுக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கை, ஆண்டவர் கண்டிப்பா இனிமையாவது என்னை ஆசீர்வதித்து இந்த பெண்ணோடு என்னுடைய கணவனோடு வாழ்ந்திருக்கும்படி செய்வார்
என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். 4வது பிள்ளை பிறந்த உடனே அவளுக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷம். அவள் சொல்லுகிற காரியம், கர்த்தரை துதிப்பேன். ஆமென். கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஒரு பெண். ஆமென். அப்ப லேயாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, கர்த்தரை குறித்த அறிவு உள்ள பெண், கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற ஒரு பெண், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு பெண், கர்த்தரை துதிக்கிற ஒரு பெண். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் காணப்படுகிறதா? கர்த்தரை குறித்த அறிவு இருந்தா கண்டிப்பா ஜெபிப்போம், ஜெபித்தா கண்டிப்பா நம்புவோம், நம்புனோம் ஆகில் கண்டிப்பா கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று துதிப்போம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். உலகத்தின் பார்வையில நல்லா இல்லாட்டாலும் கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். அடுத்தது அவளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பெயரிடுகிற ஒரு தாயா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவள் பெயரிடும் பொழுது கர்த்தரை முன் வைத்து அவள் பெயரிடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல பார்க்கும்போது கர்த்தர் சிறுமையை பார்த்தார், என்னுடைய புருஷன் நேசிப்பான், ஒரு அர்த்தம் அவளுக்குள்ளே. அப்போ அடுத்தது அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார். அடுத்தது நமக்கு தெரியும், என் புருஷனுக்கு 3 பிள்ளைகளை பெற்றபடியா இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று லேவி என்று பெயரிட்டார். இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தம் உள்ள பெயரை நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கணும், அர்த்தம் இல்லாத பெயரை வைக்கக்கூடாது. பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய பெயர் எப்படி மாறணும்? ஆபிரகாம். ஆபிராம் இல்ல, ஆபிரகாம். அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜாதிகள் வந்துச்சு. சூழ்நிலை பார்த்தா முடியாது, ஆனா அற்புதம் நடந்துச்சு. சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல, சாராய் என்று கூப்பிடாது, இனி சாராள் என்று கூப்பிடு, காரணம் அவள் திரளான ஜாதிகளுக்கு தாய். அதை சாராள் சாராள் என்று கூப்பிட கூப்பிட அப்படியே நடந்தது. இங்க பாருங்க, லேவி லேவி என்ற ஒரு பெயருக்கு சொல்லுகிற அந்த அர்த்தம் சொல்றா, என்னுடைய கணவன் என்னோடு கூட சேர்ந்திருப்பான் என்று அவள் சொல்லுகிறார். இந்த லேவி தான் கடைசியில பாத்தீங்கன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நின்று 2 பேரையும் சேர்க்கிற ஒரு ஆசாரியனாய் இருந்தான். ஆமென். அப்ப நம்ம பெயர் வைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு அர்த்தத்தோடு பெயர் வச்சா அந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப துதிப்பேன் என்று யூதாவுக்கு பெயரிடுகிறாள். கர்த்தரை துதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. யோசபாத்துடைய வாழ்க்கையில கர்த்தரை துதித்த பொழுது சத்துருக்கள் ஓடிட்டாங்க. அதே மாதிரி கானானியரை எதிர்த்து யார் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் யூதாவை அனுப்புன்னு சொல்றார். அப்ப யூதா முதல்ல எழும்பும் பொழுது அங்க அற்புதம் நடந்தது. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தப்படுத்தி இவள் வைத்ததுனால சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்முடைய எல்லையில வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவார். ஆமென். எந்த அளவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ லேயாளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அவள் கர்த்தரை குறித்த அறிவு அவளுக்கு இருந்துச்சு, ஜெபிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தாள், நம்பிக்கை உடைய ஒரு பெண்ணாய் இருந்தாள், துதிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தாள். அடுத்தது பிள்ளைகளுக்கு ஒரு அர்த்தத்தோடு பெயரிட்ட ஒரு பெண்ணாய் இருந்தாள். அப்ப பெயர் எப்படியோ அப்படிதான் மனுஷன் இருப்பான் வேதம் சொல்லுங்க. நாபாலை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டு எழுதி வைத்துக்கோங்க. 1 சாமுவேல் 25:25 அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். நாபால் என்றால் அவன் ஒரு மோசமான துஷ்ட மனுஷன் என்று சொல்லப்போ, இஸ்மவேல் என்றால் அவன் துஷ்ட மனுஷன் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்போ பெயர் எப்படியோ அப்படிதான் பெயர். இவள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழகா பெயரிட்டாள். கர்த்தரை துதிப்பேன் ஏராளமாகிறது என்று சொல்லி காத் என்று பெயரிட்டாள். நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய முக்கியமான காரியம், ஒவ்வொரு பெயருக்கும் என்னென்ன அர்த்தம். சும்மா வேதத்துல அர்த்தம் இல்லாமல் எதையுமே ஆண்டவர் எழுதி வைக்கல. ஸோ ஒவ்வொரு காரியம். ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னா
அந்த தன்னுடைய பெண் பிள்ளைக்கு மட்டும் அவள் சரியான ஒரு அர்த்தத்தோடு பெயர் வைக்கல, சும்மா தீனாள் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், தீனாள் என்று சொல்லப்பட்டதுனாலயோ என்னவோ தெரியலையே, ஒரு கர்த்தர் என் பிள்ளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பெயர் வச்சிருந்தா ஒருவேளை அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்திருக்கணும். இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமா போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு நான் அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீனாள் அவள் வாழ்க்கையில அவள் தேசத்து பெண்களை பார்க்க போகிறேன் என்று அவள் போன பொழுது அவளுக்கு ஒரு கேடு நேர்ந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ இன்றைக்கு தான் நாகரிகம் அதிகமான நாட்கள்ல தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். ஆனா அந்த நாட்கள்லயே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம், பெண்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். பெண் பிள்ளைகளுக்கு நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா வருகிற காரியம்லாம் நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க. சொந்த குடும்பத்தினரால, ஸ்கூல்ல டீச்சர்ஸால, அப்புறம் போற வழியில சின்ன குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் சொல்றாங்களா, எல்லாரும் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க. ஸோ நம்ம எல்லாம் ஜெபிக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்கணும். வேதத்தின் காலத்திலிருந்து இந்த காரியம் பெண்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், தாமார் அவளுக்கு ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டது, தாவீதுடைய மகளுக்கு. இப்படி சந்ததி சந்ததியாய் பெண்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம அதிகமா பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். நம்ம என் தேசம் தேவனை அறியும் புத்தகத்துல ஒரு பெண்களுக்காகன்னு ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கிறேன், ஜெபிக்கும்படி. அதை ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மற்ற பிள்ளைங்களுக்காக ஜெபித்தான் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென். சிலர் நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் முதல்ல இருந்து கற்றுக் கொடுத்த காரியம், மற்றவர்களுக்காக ஜெபித்தா நம்ம பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெயர் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம். நோவா கூட பெயரிடும் பொழுது, லாமேக்கு நோவாக்கு பெயரிடும் பொழுது கர்த்தர் சபித்த இந்த பூமியில என்னுடைய எல்லா கைகளின் பிரயாசத்துல என்னுடைய பிள்ளை என்னை தேற்றுவான், என்னை ஆதரிப்பான் என்று சொல்லி பெயரிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு பெயரிடும் பொழுது அல்லது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற காரியத்துல கர்த்தரை நம்ம முன் நிறுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆமேன். அப்போ ராகேலுடைய வாழ்க்கையில, லேயாளுடைய வாழ்க்கையில ரொம்ப அருமையான ஒரு பின்னணியில அவள் வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல ராகேலும் லேயாளையும் குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 15-16 வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறான், இவ்வளோ நாள் இங்க இருந்துட்டேன், தகப்பனுக்கு அடிமையா இருந்துட்டேன், நல்ல வேலை செஞ்சேன், 2 பெண்கள் 2 பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்தாரு, பிள்ளைகள் பிறந்துச்சு, சம்பளம் கிடைச்சிது, நான் நிறைய வேலை செஞ்சு ஆடு மாடுகளை மேய்ச்சேன். இப்போ அவன் சரியா இல்லை, ஆனால் என்னுடைய பிதாக்களின் தேசத்துக்கு நான் திரும்பி போகணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே இந்த ராகேலும் லேயாளும் கணவனோடு ஒத்துழைத்து, சொல்லலை நான் இங்கே தான் இருப்போன்னு சொல்லலை, சரி நம்ம போகலாம் என்று சொல்லி கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம இதுல பார்க்கிறோம். கணவன் சொன்ன உடனே 2 பேருமே கீழ்ப்படிந்து அவங்க அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய இடத்துக்கு போனதை, நம் பிதாக்களின் இடத்துக்கு போனதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது கணவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதமே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த ராகேலுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகேலுடைய கேரக்டர்ஸ்னு நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் கெட்ட குணங்கள் தான் நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்தோம்னா, அவள் தன்னுடைய சகோதரியை அற்பமாய் எண்ணினாள். அற்பமாய் எண்ணினா, பைபிள்ல அற்பமாய் எண்ணினாள்னு அவள் எழுதப்படாவிட்டாலும் நமக்கு தெரியும் இல்லையா, அவள் அற்பமாய் எண்ணதுனால தான் ஆண்டவர் இவளுடைய கற்பத்தை திறந்தால் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்து வைத்தார். ஸோ ஒரு கற்பத்தையே அடைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை, ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம்.
சகோதரியை அற்பமாய் எண்ணினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 30:1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இவள் ஆண்டவரை பார்க்கல. தனக்கு பிள்ளை இல்லை என்ற உடனே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக மனுஷனை பார்க்கிறான். அவன் சொல்றான், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அப்ப அவன் கேட்கிறான், நான் என்ன தேவனா? தேவன் தானே உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். நான் பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் என்ன தேவனா? இன்றைக்கு நிறைய பெண்கள், குறிப்பா எல்லா மனிதர்களுமே வாழ்க்கையில அற்புதத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் மனுஷரை நோக்கி பார்க்கறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுகிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரிடத்துல சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா உங்களை நான் நோக்கி பார்ப்பேன். ஏனென்றால் தாவீது ராஜா சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகேலை போல இல்லாமல் மனுஷனை பார்த்து எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படி கேட்பதற்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ பிள்ளைகளுக்காக அவள் தேவனை நோக்கி பார்க்காமல் புருஷனை நோக்கி பார்த்தா. ஆனா அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க, பிள்ளை இல்லை, அழுதா. ஆனா தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு எனக்கு பிள்ளை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். ஹல்லேலூயா. அடுத்தது 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 3ஆம் வசனம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. அவளுக்கு ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. அப்போ அவள் குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை தேடுறதுக்கு அவள் விரும்புறான். லேயாள், ராகேல் எப்படியாவது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு அவளுக்கு தேடணும்னு நினைக்கல. ஆனா அவளுக்குள்ள ஒரு எண்ணம், எப்படியாவது யாரை வச்சாவது என்னுடைய சந்ததி கட்டப்படும், என் பேருக்கு ஒரு பிள்ளை வரணும். ஏன்னா இவளுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சாராள் கிட்ட இருந்து வந்துச்சு. சாராள் சொல்றா இல்லையா, என்னுடைய அடிமை பெண்ணை நீ சேரும். அப்ப அந்த சேர்ந்ததுனால வந்த விளைவு, அதை பத்தி அவ யோசிக்கல. ஆண்டவரை நம்பணுங்கிற எண்ணமும் இல்லை. குறுக்கு வழியில எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. குறுக்கு வழியில சம்பாதிச்சிடணும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிடணும். ஓவர் டைம் பார்த்து சண்டே சர்ச்சுக்கு போகாம கூட வேலைக்கு போய் எப்படியாவது ஒரு சம்பளத்தை வாங்கிடணும். நிறைய ஒரு சகோதரன் தெரியும் எனக்கு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு கடையை வச்சு கொடுத்தாங்க. அப்போ கடை வச்சு நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்காதீங்க, 6 நாள் இருக்கட்டும், 6வது நாள் 7வது நாள் கர்த்தருக்கு ஓய்வு நாள், அதில் நீங்கள் கடை திறக்கக்கூடாது. ஆனால் அந்த பிரதர் என்ன சொன்னார்னா, 7வது நாள் தான் மக்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் வாங்க வருவாங்க, காய்கறி மற்ற மளிகை ஜாமான்லாம். ஆனால் அன்னைக்கு தான் திறக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு 11 மணி 12 மணிக்கு நான் திறக்கிறேன் என்று சொல்லி திறந்தேன். கொஞ்ச நாளையில் மூடிட்டார். நல்லா போயிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நாளையில் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம குறுக்கு வழியில எப்படியாவது ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொள்ளணும், எப்படியாவது எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். அது சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய புருஷனை கூட, அடுத்தவங்களுடைய மனைவியை கூட வஞ்சிக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் கெட்டு போகிறது இந்த உலகத்துல. எப்படியாவது நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைச்சிடும், அவ்வளவுதான். அது ஆண்டவரிடத்தில் வந்தாதான். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனை கூட்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வேதனையோடு வருகிற ஆசீர்வாதம். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் வந்தாதான் அது வேதனை கிடையாது. ஸோ இவளுடைய வாழ்க்கையில எப்படியாவது குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதத்துல அவள் யோசனை போகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தாலும் குறுக்கு வழியில வர்ற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம். நேரான வழியில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்தா போதும். ஆமென். அப்படி குறுக்கு வழியில வர்ற ஆசீர்வாதம் தேவையே கிடையாது. லஞ்சம் வாங்கி ஊழல் ஏழை மக்களை அடிச்சு வாங்குற அந்த சம்பாத்தியத்தினால என்ன பிரயோஜனம்? சந்ததிக்கு தான் சாபம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தேவையில்லாத எந்த காரியங்களும் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டும்.
அடுத்தது அவள் பேரிடும்போது கூட அவளுக்கு அந்த வேலைக்காரி மூலமா பிள்ளை பிறக்குது. ஆனா கூட அவள் எப்படி பேரிடுகிறாள் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். இதுல என்ன போராட்டம் இல்லையா? இதுல என்ன போராட்டம்? அவள் அமைதியா இருக்கிறாள். அவளை ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுக்கிறார். இவ தான் போராடுறா. இவ தான் தவறான எண்ணங்களோடு இருக்கிறா. கடைசியில பெரிய தனக்கே பிள்ளை வந்த மாதிரி அவள் நான் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி பெயரிடுகிறாள். அப்ப பெயர் வைக்கும் போதும் அவளுக்கு ஒரு சரியா இல்லை. அதுக்கு முந்தின வசனத்துல கூட 6ஆம் வசனத்துல கூட பார்க்கும் பொழுது, அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார். அதுலயும் பாத்தீங்கன்னா வழக்கை தீர்த்து, தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தான்னு சொல்ல. வழக்கே கிடையாது. ஆனா இவன் ஆண்டவரை இழுக்கிறான். தேவையில்லாம ஆண்டவரை இழுத்து. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இல்லையா? ஒரு பிரச்சனை இருக்காது, ஆண்டவரே அவங்கள தண்டியும், அவங்கள பாருங்க. நான் பண்றதெல்லாம் நம்ம தப்பு பண்றது, ஆனா சொல்றது ஆண்டவரே அவங்கள நீங்க எப்படியாவது தண்டிச்சிருங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா எல்லாமே ஒழுங்கா இருக்கும். நம்ம பண்றது மிஸ்டேக்கு, ஆனா பேசுறது பழியெல்லாம் போடுறது என்னது? ஆண்டவரே அவங்கள தண்டிங்க. இவன் அப்படிதான் பண்றான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நியாயமே இல்லை. ஆனா நியாயம் போல தன்னுடைய காரியங்களை அவள் நியாயப்படுத்துகிறான். ஸோ இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆனா நம்ம ஒழுங்கா வாழணும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒழுங்கா கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானாய் வாழணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும். அப்புறம் கடைசியில தான் பார்த்தா அவளிடத்துல ஒரு நல்ல குணம் கடைசியில தான் வந்துச்சு. அவள் 22ஆம் வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அப்போ கடைசியில தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறா? கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள். இப்பதான் எல்லாரும் பிள்ளைகள் பிறந்துருச்சு, எல்லாம் நின்றுச்சு, அவ்வளவுதான். இன்னும் எனக்கு பிள்ளைகள் இல்லையே, எத்தனை வருடமாய் பிள்ளை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கேன் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் குறுக்கு வழியெல்லாம் விட்டுட்டு மனுஷனை தேடுறதெல்லாம் விட்டுட்டு கடைசியில தான் கர்த்தரை தேடினாள். கர்த்தரை தேடின பொழுது உடனே கர்த்தர் செவி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம்னா, இவ்வளோ 1000 ரூபாய் பணம் தேவை. முதல்ல என்ன செய்யலாம்? பேங்க்ல இருக்கான்னு பார்ப்போம். 2வது யார்கிட்ட வாங்கலான்னு பார்ப்போம். 3வது எப்படியாவது வட்டிக்கு வாங்கிடலாமான்னு பார்ப்போம். ஒன்னுத்துக்கும் வழி இல்லைன்னா தான் ஆண்டவரே. அதே மாதிரிதான் சின்ன தலைவலி, முதல்ல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டாக்டரை பார்ப்போம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அதுக்கும் சரியா கேட்கலன்னா அவரே சொல்லுவார், உங்க தெய்வத்தை வேண்டிக்கோங்கம்பார். அப்போதான் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல ஆண்டவரை பார்க்கறது கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் செட்ரைட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கறது, இங்க கொடுக்கறது, அங்க கொடுக்க, நீ அதை செய் இதை செய் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணுமே வழி இல்லைன்னு வருமே, அப்பதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. இவளும் அதே கேரக்டர் தான். ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. ஆண்டவரை நம்ம முதலாவது தேட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கண்டிப்பா லேயாள் அவருடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவரே தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா இல்லையா? தகப்பனால சந்தோஷம் இல்லை, கணவனால சந்தோஷம் இல்லை, சகோதரியால சந்தோஷம் இல்லை. அப்ப அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவன் தான். ஆமேன். அந்த தேவன் கூட இவன் யாக்கோபு மூலமா தான் அவள் அறிஞ்சிருப்பான். ஸோ அறிந்த உடனே அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால அவளுக்கு உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சது. இவ கடைசியில ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். நம்முடைய ஆண்டவர் கடைசியில நோக்கி பார்த்தா கூட செவி கொடுக்கிற தேவன். ஆமேன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைசி கட்டத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்தா கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது, தட்டிட்டு பறிச்சுட்டு போகவும் முடியாது. ஆகவே அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்போ ஜெப ஆவி அவளுக்குள்ள வந்துச்சு. அப்பதான் அவளுக்கு ஒரு அடுத்த வசனத்தை வாசிங்க. 23.
அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இப்பதான் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசமே வந்துருச்சு, எனக்கு இன்னொரு பிள்ளையை தருவார். ஆமேன். சோ விசுவாசம் கடைசியில ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அவளுக்குள்ளே விசுவாசம் பெருகிருச்சு. ஆமேன். இன்னைக்கு நிறைய சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான், ஜெபத்துக்கு பதில் வராத வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கவே இருக்காது. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு ஜெபத்துக்கு பதில் கொடுத்த உடனே தான் நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது. தவறு கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கர்த்தரை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்காவிட்டாலும் நான் அவரை விட்டு விட மாட்டேன். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது ராகேலுடைய இன்னொரு ஒரு கெட்ட குணம் பார்த்தீங்கன்னா, இடையில கொஞ்சம் ஒரு நல்ல குணம் வந்துருச்சு, ஆண்டவரை தேடுற குணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31:19 ஆதியாகமம் 31:19. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். பாருங்க, தகப்பனுடைய சுரூபங்களை இவள் திருடி கொண்டாள். அப்ப அந்த சுரூபம் என்று சொல்லும் பொழுது அது லாபானுடைய விக்கிரக ஆராதனை. சுரூபம்னாலே விக்கிரக ஆராதனை தான் இல்லையா? அப்ப நம்ம சில ஜீசஸ் படத்தை வச்சு பார்த்தா கூட அது ஒரு சுரூபம் தான், அது ஒரு விக்கிரக ஆராதனை தான். ஆனா இவள் தன்னுடைய தகப்பன் என்ன தெய்வத்தை ஆராதிச்சார் நமக்கு தெரியல. ஆனா அந்த சுரூபங்களை அவள் திருடி கொண்டாள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவள் சொல்றா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றா. தேவன் பேர்ல அப்பதான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அவளுக்கு இந்த விக்கிரக ஆராதனை அவளை விட்டு என்ன செய்யல, போகல. ஆரம்பத்துல இருந்தே அந்த விக்கிரகங்களை அவள் பூஜித்து வந்ததுனால ஆண்டவர் இடையில யாக்கோபு வந்த பிறகுதான் இஸ்ரவேலின் தேவன் தெரியும். அந்த தேவன் தெரிந்தாலும் அவள் அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டாலும் அவளுக்கு விக்கிரகம் ஒரு பெருசாதான் இருந்துச்சு. ரெண்டும் வேணும், ஜீசஸும் வேணும், இதுவும் வேணுங்கிற மாதிரி, கடவுளும் வேணும், இந்த கடவுளும் வேணும். இது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். ஆமேன். நம்ம விட்டுட்டு வந்த அந்த பாவங்கள், விட்டுட்டு வந்த விக்கிரக ஆராதனைய திரும்ப நம்ம பார்க்கவே கூடாது. ஆமேன். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அப்போ இவளுக்கு வெளியே போறோம்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை. அதனால அவங்க அப்பா வெளியே போன நேரம் பார்த்து அதை தூக்கிட்டு வந்துட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு இருக்கணும். எதை செய்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, பண ஆசை, பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. பொருட்களை வாங்கி வாங்கி குவிப்பது கூட விக்கிரக ஆராதனை. தேவைக்கு பொருட்களை வாங்குறது தப்பு கிடையாது. ஆனா தேவைக்கு அதிகமா பொருளை வாங்கி 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 குவிப்பாங்களே, அது விக்கிரக ஆராதனைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விக்கிரக ஆராதனைகள் இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு விக்கிரக ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, பலி பார்க்கலும் அந்த கீழ்ப்படிதலே உத்தமம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தரிடத்துலன்னு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது, திரும்பி உலகத்தை பார்க்க கூடாது. ஒரு நேரம் ஆண்டவரை பிடிச்சாச்சுன்னா இனிமே நமக்கு எவ்வளவு மலையே இடிஞ்சு விழுந்தாலும் கவலை கிடையாது, கர்த்தர் போதும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப இவள் அந்த விக்கிரகத்தை அவள் எடுத்துக்கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவள் வந்துட்டா. அடுத்தது அதை எப்படி தூக்கிட்டு வந்தான்னா, திருடிட்டு வந்தால. திருட்டு புத்தி. அப்பாட்ட கேட்டுட்டு வந்திருக்கலாமே, எனக்கு ஆசையா இருக்கு தாங்கப்பான்னு கேட்டா, செல்ல பிள்ளை தானே, இவள் கொடுக்காம இருப்பாரா? கொடுத்துருப்பார். ஆனா இவ திருடுனா. எங்க திருடுனா? சொந்த வீட்டிலேயே திருடுனா. சொந்த வீட்டிலேயே திருடுனா. இன்னைக்கு இது ஆண்டவர் அருவருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம். சொந்த என் வீட்டில் தானே, என் புருஷனுடைய பாக்கெட்டில் தானே நான் எடுத்தேன், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க.
எதுனாலும் சொல்லிட்டு நம்ம செஞ்சா அதுக்கு ஒரு ஆசீர்வாதமே தனிதான். ஆமேன், ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல இந்த திருட்டு புத்தி மட்டும் இருக்கவே கூடாது. திருடுன்னு நம்ம நினைக்க மாட்டோம், நம்மளை அறியாமலே இந்த திருடெல்லாம் சில சமயங்கள்ல வந்துடும். மற்றவங்களுடைய பொருளை, மற்றவங்களுக்கு சேர வேண்டியதை நம்ம வச்சிருந்தாலும் அது திருடு தான். ஸோ இன்றைக்கு இந்த காரியங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும். அடுத்தது 31ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 31, 32. ஆனாலும் யாரிடத்திலும் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோടെ விட வேண்டாம். உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். ராகேல் திருடிட்டு வந்துட்டா, யாக்கோபு அறியாதிருந்தான். அப்போ புருஷனுக்கு அவள் மறைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய காரியங்களை புருஷனுக்கு மறைக்கிறாள். உண்மையிலே குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவிகள் புருஷனுக்கு எதையும் மறைக்க கூடாது, கணவன் மனைவிக்கு எதையுமே மறைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வருகிற பிரச்சனைக்கு காரணம் பாத்தீங்கன்னா கணவர்கள் தங்களுடைய வருமானத்தை கூட மனைவிக்கு சொல்றது இல்லை, எங்க போறோம் எங்க வர்றோம் சொல்றது இல்லை, என்ன செய்கிறோம் என்ன செய்ய போறோம் சொல்றதே இல்லை. நிறைய சமீபத்துல கூட ஒரு 2 பேர் சொல்லும் பொழுது குடும்பத்துல பிசினஸ்ல பயங்கர பிரச்சனை, பயங்கர லாஸ். அப்போ சகோதரன் கேட்டாங்க, அந்த மனைவிக்கு தெரியுமா கடன் வாங்குறீங்கன்னு? மனைவிக்கு தெரியுமா? தெரியாது, சொல்லலை. அவளுக்கு நான் சொல்லலை, அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லலை. கண்டிப்பா மனைவிக்கு சொல்லியிருந்தா மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த கடன் வாங்கக்கூடாது, வேண்டாம், நமக்கு அப்படி என்ன கஷ்டம், இது இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மனைவிக்கு மறைக்கிறதுனால எவ்வளோ போராட்டங்கள், அதே போல கணவனுக்கு மறைக்கிறதுனால எவ்வளவோ போராட்டங்கள். வேதத்துல ஒரு வசனம் உண்டு, உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உபவாசம் பண்றேன்னு சொல்லிட்டு குடும்பத்துல நிறைய காரியங்களை மறைச்சா, மறைக்கிறது தவறு. யாருக்கு உதவி செஞ்சாலும் அதை சொல்லணும். சில சமயங்கள்ல சில கணவர்கள் சில பெண்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு உதவி செய்வாங்க, மனைவிக்கு தெரியாம உதவி செய்வாங்க. உதவி செஞ்சு அதுவே தவறான உறவுக்குள்ள போயிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நிறைய குடும்பங்களை சொல்ல முடியும். பாவம்னு உதவி செஞ்சேன், கணவன் இல்லை, பாவம்னு ஆஃபீஸ்க்கு பைக்ல கூட்டிட்டு வந்து விட்டேன், பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறதுக்கு வழி இல்லை, நீ திட்டுவான்னு அவன் மனைவி திட்டுவான்னு நினைச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன், சொல்லாம கூட்டிட்டு போனேன். கடைசியில பார்த்தா அருமையான மனைவியை விட்டுட்டு அங்க குடும்பத்தோட இணைஞ்ச நிறைய பேர், நிறைய வாலிபர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கணவனுக்கு எதையுமே மறைக்க கூடாது, மனைவிக்கு எதையுமே மறைக்க கூடாது. ஆமேன். அப்பதான் அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். இவள் மறைச்சிட்டா. ஆனா பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன யாக்கோபு பத்தி சொல்லும் பொழுது, யாக்கோபு தன் மனைவியை நம்புனான். நேசிச்ச ஒரு மனைவி, அவன் சொல்றான், யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களை கொன்று போடுங்க, உயிரோட விட வேண்டாம் அப்படின்னு தைரியமா சொல்றானா. அவனுக்கு என்ன எண்ணம்? லேயால்கிட்ட இருந்தா கூட பரவாயில்ல, ஒருவேளை லேயால் தான் தூக்கி வச்சிருப்பாளோ, ஓகே போனா போட்டோம். பில்கால் தூக்கி இருப்பாளா, அடுத்த வேலைக்காரி தூக்கி வச்சிருப்பாளா, தூக்கி வைக்கட்டும் பரவாயில்ல, போனா போட்டோம். இல்லைன்னா வேலைக்காரங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்களா, பரவாயில்ல. ஆனா அவளுக்கு தெரியும், அவன் நினைச்சான், ஏன் ராகேல் தூக்க மாட்டா, எனக்கு ராகேல் வேணும், ராகேல் இல்லாம இவனால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதனால அவன் சொல்றான், யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்க வெட்டி போடுங்க. பாருங்க, அவ்வளோ நேசிச்ச கணவனிடத்துல இவள் மறைத்து விட்டா. ஒருவேளை அவனுக்கு சொல்லி இருந்தா, ஒண்ணு அங்கேயே தூக்கி போட்டு வர சொல்லியிருப்பான், 2வது இவன் மனைவி தான் கொண்டு வந்துட்டா, உங்க மகா தான் தெரியாம செஞ்சிட்டா, மன்னிச்சுக்கோங்க, இந்தாங்க கொடுத்துட்றேன் சொல்லியிருப்பான் இல்லையா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். ஆனா கணவனிடத்துல மறைத்தாள். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இப்படிதான் நடக்கிறது, நிறைய பிரச்சனைகள். ஒரு சகோதரி சொன்னாங்க, சீட்டு போட்டோம், குடும்பத்துல சீட்டு போட்டோம், கணவனுக்கு தெரியாம சீட்டு போட்டு எல்லார்ட்டையும் வாங்கி கடைசியில் எல்லாரும் கெட்டாம ஏமாத்திட்டு போய் கடைசியில கணவனிடத்துல சொல்லி, அந்த கணவன் சொன்ன, முதல்ல சொல்லியிருந்தா நான் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கியிருப்பேன். இப்ப வேற கடைசியில யார் தான் பலியாடு? கணவன் தான் பலியாடு. அந்த மாதிரி ஆனது ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில.
ஸோ எதையுமே மறைக்காமல் இருக்கணும், நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்ப நம்ம நம்பிக்கைக்கு உரியவர்களாய் இருக்கிறோமா? நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கிறோமா? கணவன் எங்க போயிருக்கிறார்னா மனைவிக்கு தெரியும். எங்க போயிருக்கிறார், ஏன் லேட் ஆகுது தெரியும். என் கணவன் எந்த நேரத்தில் எங்க இருப்பார், எங்க வருவார், எங்க போவார், மனைவிக்கு தெரியணும். கணவனுக்கு தெரியணும், என் மனைவி இந்த நேரத்துல எங்க இருப்பா, என்ன செஞ்சிட்டு இருப்பா தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கணும். பாவம் இந்த யாக்கோபு எவ்வளோ நம்பினாலும் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இந்த பெண் பண்ணிட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா 34ஆம் வசனம் 35. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திருந்ததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. தகப்பனையும் ஏமாத்திட்டா இல்லையா? கணவனை ஏமாத்தினா, தகப்பனையும் ஏமாத்திட்டா. தகப்பன் வரும்போது இவளுடைய கூடாரத்துக்கு வரும்போதாவது, அப்பா எனக்கு கண்டிப்பா இது வேணும், நீங்க வெளியில சொல்லிடாதீங்க அப்படி சொல்லியிருந்தா தகப்பன் விட்டு கொடுத்துருப்பார். அங்கேயும் அவ தகப்பனை ஏமாட்டிட்டா. எவ்வளோ பிளான் பண்ணி, எவ்வளோ மாஸ்டர் பிரெயின் இல்லையா இவா அவருடைய வாழ்க்கையில. அப்படி ஒரு பொய் சொல்லி தகப்பனை ஏமாற்றினான். பொய், திருட்டு, ஏமாற்று எல்லாமே இவா கிட்ட காணப்பட்டது. நம்ம ராகேல் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தா தான் தெரியுது இவளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியம். அது மாதிரி தான் மனுஷங்க நம்மளை பார்க்கும்போது இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு உள்ள கெட்ட குணங்கள் இருந்துடக்கூடாது. சரியா? அப்போ நம்ம வெளியே எப்படி இருக்கிறோமோ அப்படியே உள்ளே இருக்கிற அளவுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. தேவையில்லாத திருட்டு, ஏமாற்று, பொய், குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி, இதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் இருக்குது. பெருமை எல்லாமே இருக்குது, பொறாமை எல்லாமே இருக்கு. ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க, தயவு செஞ்சு எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க என்று சொல்லணும். அது கூட பார்த்தீங்கன்னா பொறாமை இவளுக்கு இருக்கு. தன்னுடைய பிள்ளை பெறாததை கண்டு பொறாமை கொண்டாள் சகோதரி. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சகோதரி மேல பொறாமை கொள்ளுகிறாள். ஸோ நிறைய காரியங்கள், பொய் சொல்ற காரியம். இப்போ இவள் ஒத்துக்கொள்ளாததுனால, ஏமாற்றுனதுனால இவளுடைய ஆசீர்வாதங்களையே இவள் இழந்துட்டா. ஒருவேளை அவள் ஒத்துட்டு இருந்தா, மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டிருந்தா, காலில் விழுந்திருந்தா கூட அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவள் ஆசீர்வாதங்களை விரும்பியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. அதை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இடத்துல கேட்குற காரியம், இந்த ராகேலுடைய கெட்ட ஸ்பாவங்கள் நம்ம கிட்ட சாத்தான் கொண்டு வருவோம். ஏன்னா நம்ம என்ன பரிசுத்தவானா, இல்லை தேவதூதனா, இல்லை வானத்திலிருந்து இறங்கிட்டோமா? இல்லையே. ஸோ மனுஷங்க தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது இப்போ ஏன் கற்றுக்கொள்கிறோன்னா, அப்போ ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர். பொய் சொல்லும்போது ஏன் பொய் சொல்கிறோம், அப்போ திருடணும்னு நினைக்கும் போது திருடணும்னு பொருளை திருட மாட்டோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்ம மறைச்சு வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இதெல்லாம் வேண்டாம் அப்படி நம்ம கற்றுக் கொடுப்பார். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. நம்முடைய வாழ்க்கை நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு பெரோயா பட்டணத்தார் வசனம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கே பட்டணத்தை விட நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. இதுல மற்றவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும், மற்றவங்களை பார்த்து விட வேண்டியதை விடணும், சேர்க்க வேண்டியதை சேர்த்து கொள்ளணும். ஆமேன். அப்ப என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம விடும்படி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கிருபை கொடுப்பார். ஆமேன். எப்பவுமே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமோ மனுஷன் கையில விழுறதை விட ஆண்டவர் கையில விழுந்துடணும். ஆமேன். நீ அந்த ரங்கத்துல முழங்கால் போட்டு என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டுருங்களேன், கர்த்தர் மன்னிச்சிருவார். ஆமேன். கர்த்தர் கிருபை உள்ளவர். அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வே கிடையாது. பாவங்களை மறைச்சா வாழ்வே கிடையாது. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை கேவலப்படுத்த மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசிக்கும்படிதான் கர்த்தர் செய்வார். நம்முடைய முகத்தை வெட்கப்பட விட மாட்டார். அந்த ரங்கத்துல தப்பு பண்ணியிருந்தா கூட அவரை நோக்கி பார்த்துட்டா கர்த்தர் நம்ம வெளியரங்கமா நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனா அதை விட்டுட்டு
அது யாரும் பார்க்கல. அதாவது அவள் தின்று தன் வாயை துடைத்து, பைபிளில் நீதிமொழிகள் இருக்கு இல்லையா, ஒருத்தரும் பார்க்கல அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு அழிவு காத்திருக்கிறது, பாதாளம் அவளுக்காக வாய் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற தப்பையும் செஞ்சுட்டு அதை கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாதுன்னு சொல்ற மாதிரி நான் தப்பு பண்ணல. அந்த ஆகான் தான் இதுக்கு சரியான உதாரணம். எல்லா தப்பையும் பண்ணிட்டு கூடாரத்துக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு கியூல நின்று பேரா நின்னுங்கன்னா அவனும் ஆளை போல நின்னான் பாருங்க. நிற்கும் போதே தெரிஞ்சிருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இவன் கோத்திரம் வரும்போதே தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல கையை தூக்கி இருக்கலாம், சரண்டர் ஆயிருக்கலாம், விடுதலை கிடைச்சிருக்கும். கடைசி பேரு குறிக்கிற வரைக்கும், ஆகான் பேரு குறிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணான்? தப்பு பண்ணாத மாதிரியே நடிச்சான். ஸோ ஆண்டவருக்கு இதுதான் பிடிக்காது. ஆண்டவர் கையில விழுந்துட்டா மன்னிச்சிருவாரு. தப்பு பண்ணிட்டு பண்ணாத மாதிரி நீதிமான் மாதிரி நடிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல நம்ம விழுந்துடணும். ஆமேன். இவள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ராகேலுடைய வாழ்க்கையில 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 35:16. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாண புறப்பட்டார்கள். எபாப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். 19ஆம் வசனம். ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். எப்பிராத்தா என்கிற ஒரு ஊர், அதுதான் பெத்லெகேம். அந்த பெத்லெகேமுக்கு போகிற வழியில இந்த ராகேல் மரித்து போனாள். கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க புறப்பட்டு அங்கேருந்து வர்றாங்க. இவளுக்கு ஒரு குழந்தை, ஒருவேளை அந்த நேரத்தில் லாபான் வர்ற நேரத்தில் வயிற்றில் குழந்தை இருந்திருக்கலாம். நான் காலகட்டத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஸோ குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் பாருங்க, பிரசவத்தில் மரித்து போனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, அனுபவிக்க முடியலை. அவ்வளோதான். பிள்ளைய வளர்க்க முடியலை. தாயாகிற பாக்கியம் கிடைக்குது, ஆனால் அனுபவிக்க முடியலை இல்லையா? அப்போ என்ன பிரயோஜனம்? காரணம் என்ன? அவள் செய்த பாவங்கள், அவள் செய்த தவறுகள். அதை மன்னிப்பு கேட்டிருந்தா அவள் வாழ்ந்திருப்பாள். இன்னைக்கு பாருங்க, பிள்ளை பிறந்துச்சு வழியில, அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். வழியில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாம் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது இவளுக்கு அந்த மக்பேலா குகையில தான் எல்லாரையும் அடக்கம் பண்றாங்க. லேயாள் கூட அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டாள் முற்பிதாக்களோடு. ஆனா இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. வழியில ஒரு அனாதை போல அவள் மரித்து போனால். அவளுடைய கல்லறை அங்க இருக்குது, அந்த பெத்லெகேம்ல இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரியமாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சிட்டா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்திடுவார். ஆனால் அறிக்கை செய்யாவிட்டால் பாவத்துக்குரிய தண்டனை வந்துடும். ஆனா இப்போ ஆண்டவருடைய கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால இன்னும் டைம் இருக்கு. ஆண்டவரிடத்துல கெஞ்சுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. ஆமேன். ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்பறதுக்கு டைம் இருக்கு. மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம் இல்லையா? அந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் உடனே தண்டனை கொடுத்துருவாரு. ஆனா இப்போ ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு இருக்கிறார். அந்த நீடிய பொறுமையே, அந்த கிருபையே தவறா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பயன்படுத்திடக்கூடாது. அப்ப ஆண்டவரை பார்த்து, என்னை மன்னி ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி வாழணும், எனக்கு வாழ்வு தாங்க என்று கேட்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். அப்ப அவள் மரித்து போனாள். அந்த குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படிதான். தவறான விதத்துல நிறைய சம்பாதிச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய குடும்பங்கள்ல. ஆனா அந்த அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு வழியே இருக்காது. கோர்ட்டு கேஸு, டாக்டர் ஃபீஸ், இப்படிதான் நிறைய பேருடைய பணம் போகும். கடன், வட்டி கடன். காரணம் என்ன? அவங்க பண்ணுகிற தவறு. ஆனா கொஞ்சம் சம்பாதிச்சாலும் கர்த்தருக்கு பிரியமான குடும்பமா நம்ம வாழ்ந்தா அதுல திருப்தியா வாழ முடியும். ஆமேன். சமாதானமா சாப்பிட முடியும். அந்த சாப்பாட்டுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு பாயா இருந்தா கூட படுத்தா என்ன வரும்? தூக்கம் வரும். எவ்வளோ பெரிய பெட்டு இப்பெல்லாம் சொல்றாங்க, பெட்டு மெத்த மட்டும் 35 ரூபாயா, 40 ரூபாயாம், 40,000 ரூபாயாம்.
ஸோ அவ்வளோ பெரிய பெட்டு 1,00,000 ரூபாயே கொடுத்து வாங்கி போட்டு தூக்கம் வரலன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை நீங்கள் பாருங்க ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். புறத்தியான் சாப்பிட மாட்டான், நீ சாப்பிடுவாய். ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்ம என்ன கர்த்தர் கொடுக்கிறாரோ அதை அனுபவிப்பது கர்த்தருடைய கரத்தில், கர்த்தருடைய கிருபை தான். ஆமேன். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கோம், மனுஷனுக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் சம்பாதிக்கிறத அனுபவிக்கிறதா, நல்லா சாப்பிட்டு திருப்தியா வாழ்றதா கர்த்தர் கொடுக்கிற அனுக்கிரகம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.